வேலை வாய்ப்பு ஒருத்தருக்கு ஒரு மாதிரியா வச்சு செய்யும் இந்த வேலை அப்படின்ற போது இந்த வேலை வாய்ப்பு ஃபர்ஸ்ட் கிடைக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரியான கோவில்களுக்கு போனால் சிம்பிளாக நமக்கு கிடைக்கும்? வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் வேலை அப்படின்னா சூரிய பகவான், யூனிஃபார்ம் போட்ட ஒரு வேலை அப்படின்னா செவ்வாய் பகவான், படித்த படிப்புக்கான வேலை அப்படின்னா புதன் பகவான், இல்லைங்க நான் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட வேலை செய்யணும் குரு பகவான், சுக்கிர பகவான், டெக்ஸ்டைல்ஸ் வைக்கணும், கார்மெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவான். அப்போ ஹாரோஸ்கோப்பில் அதுதான் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தான்னு ஜாதகம் எழுத சொல்லுவாங்க ஒரு வருஷம் கழிச்சு. வேலை தடைன்னு நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? ஸோ எந்த ஜாப் போனாலுமே ஏதோ ஒரு வகையில் நோ சொல்லுவாங்க. ஸோ யாராருக்கெல்லாம் ஜாதக ரீதியாக அதை எப்படி கண்டுபிடிக்கிறது வேலை தடை இருக்கு? அதுக்கு ஒரே விஷயம் விநாயகர் வழிபாடு தான். மேஷத்தில் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய், முருகபெருமான ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் கையெடுத்து கும்பிட்டு வழிபாடுகள் செய்ய ஆரம்பித்தாலே அவங்களுக்கு வேலை தடை நீங்கிடும். இதே ரிஷபத்தில் கேது இருக்குது அப்படின்னா அம்பாள் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர், இதே மிதுனத்தில் இருக்குன்னா பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர், கடகத்தில் இருக்குன்னா தனியாக இப்போ வக்ரகாளி அம்மன் அந்த கோவிலில் ஆண் தெய்வமும் இருக்கும், ஆனால் பெண் தெய்வம் தான் ஃபேமஸாக இருக்கும். அந்த மாதிரி கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் பார்க்கணும். அதே போல் சிம்மத்தில் கேது இருக்குன்னா சூரியன், அதாவது சிவபெருமான ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் கும்பிடணும். கன்னின்னு வரும்போது கன்னிப்பெண் கன்னிகா பரமேஸ்வரி அந்த மாதிரி சப்த கன்னிகள் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் வழிபாடு பண்ணணும். துலான்னு வந்துச்சுன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோவில், தம்பதியராக நிற்கக்கூடிய காட்சியில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்க விநாயகரை கும்பிடணும். விருச்சகம் அப்படின்னாக்கா உக்கரமான தெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய இப்போ முனீஸ்வரராக இருக்கட்டும், காட்டேரியாக இருக்கட்டும், இல்லைனாக்கா காளியாக இருக்கட்டும், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகரை கும்பிடணும். தனுசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர், மகரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய எல்லையில் எல்லை தெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர், கும்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர், மீனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வ கோவிலில் விநாயகரை கும்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ராகு மேஷத்தில் இருக்குது, கேது ராகு எங்கே நிற்கிறாரோ நேர் ஆப்போசிட்டில் தான் கேது இருப்பார். அப்போ ராகு மேஷத்தில் இருக்குது அப்படின்னாக்கா நேர் ஏழில் கேது இருக்கும். அப்போ மீனம், கும்பம், மகரம், தனுசு, விருச்சகம் இதுக்குள்ளே இருக்கிற கிரகங்கள்லாம் காலசர்ப்ப தோஷம். வேலை வாய்ப்பு ஒருத்தருக்கு ஒரு மாதிரியா வச்சு செய்யும் இந்த வேலை அப்படின்ற போது இந்த வேலை வாய்ப்பு ஃபர்ஸ்ட் கிடைக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரியான கோவில்களுக்கு போனால் சிம்பிளாக நமக்கு கிடைக்கும்? வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் வேலை அப்படின்னா சூரிய பகவான், யூனிஃபார்ம் போட்ட ஒரு வேலை அப்படின்னா செவ்வாய் பகவான், படித்த படிப்புக்கான வேலை அப்படின்னா புதன் பகவான், இல்லைங்க நான் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட வேலை செய்யணும் குரு பகவான், சுக்கிர பகவான், டெக்ஸ்டைல்ஸ் வைக்கணும், கார்மெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவான். அப்போ ஹாரோஸ்கோப்பில் அதுதான் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தான்னு ஜாதகம் எழுத சொல்லுவாங்க ஒரு வருஷம் கழிச்சு. அப்போ கேட்கக்கூடியது இந்த குழந்தை வேலைக்கு போகுமா, சொந்த தொழில் செய்யலாமா, இல்லைனாக்கா பார்ட்னர்ஷிப் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜாதகத்தில் எந்த பிளான், 6ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இது வேலைக்கு தான் போகும், நீங்கள் தொழிலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நஷ்டம் தான் ஏற்படும். 10ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா தொழிலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணலாம். அதாவது 10வது படிக்கும்போது படித்து 9வது 10வது முடிச்சுட்டு 11வது போகும்போது எல்லா பேரண்ட்ஸும் இவனை எந்த கோர்ஸில் சேர்க்கலாம், படித்த படிப்புக்கு வேலைக்கு போவானா, பிஸ்னஸ் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்கிறதோ அது சம்மந்தப்பட்ட கோர்ஸ் குரூப்புங்களை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அவன் படித்து முடிக்கும் போது படித்து முடிச்சு வேலை தான் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடும். வேலை தடைன்னு நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? ஸோ எந்த ஜாப் போனாலுமே ஏதோ ஒரு வகையில் நோ சொல்லுவாங்க. ஸோ யாராருக்கெல்லாம் ஜாதக ரீதியாக அதை எப்படி கண்டுபிடிக்கிறது வேலை தடை இருக்குன்னு சொல்லி? தடைக்கான கிரகம் நவ கிரகத்தில் கேது பகவான் தான். ஸோ சனி கேது சேர்ந்துருச்சு, உத்தியோகக்காரகன் சூரியன் செவ்வாயோட கேது சேர்ந்துருச்சு, நினச்ச உத்தியோகம் அமையாது. எங்கள் அப்பாக்காக இந்த வேலை பார்க்குறேன், எங்கள் அம்மாக்காக இல்லை கடனுக்காக இந்த வேலையை பார்க்குறேன், இந்த வேலை எனக்கு பிடிக்கல, அவங்க திட்டிகிட்டே இருக்காங்க, எனக்கு இது தெரியல, எப்படி நடந்துக்கணும்னு புரியல, இல்லை நான் எதிர்பார்க்குற வேலை எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னாலே கேது சம்மந்தப்பட்டால்தான் தடையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு ஒரே விஷயம் விநாயகர் வழிபாடு தான். உங்கள் ஹாரோஸ்கோப்பில் கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாதகத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை மேஷத்தில் கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய், முருகபெருமான ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் கையெடுத்து கும்பிட்டு வழிபாடுகள் செய்ய ஆரம்பித்தாலே அவங்களுக்கு வேலை தடை நீங்கிடும்.
இதே ரிஷபத்துல கேது இருக்கு அப்படின்னா அம்பாள் கோவில்ல இருக்கக்கூடிய விநாயகர். இதே மிதுனத்துல இருக்குன்னா பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய விநாயகர். கடகத்துல இருக்குன்னா தனியா இப்போ வந்து வக்ரகாளி அம்மன் அந்த கோவில் வந்து ஆண் தெய்வமும் இருக்கும், ஆனா பெண் தெய்வம் தான் ஃபேமஸா இருக்கும். அந்த மாதிரி கோவில்ல இருக்கக்கூடிய விநாயகரை போய் பார்க்கணும். அதே போல சிம்மத்துல கேது இருக்குன்னா சூரியன், அதாவது சிவபெருமான ஆலயத்துல இருக்கக்கூடிய விநாயகரை போய் கும்பிடணும். கன்னின்னு வரும்போது கன்னிப்பெண் கன்னிகா பரமேஸ்வரி அந்த மாதிரி சப்த கன்னிகள் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய விநாயகரை போய் வழிபாடு பண்ணணும். துலாம்னு வந்துச்சுன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தம்பதியராக நிற்கக்கூடிய காட்சியில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்க விநாயகரை கும்பிடணும். விருச்சகம் அப்படின்னாக்கா உக்கரமான தெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய இப்போ முனீஸ்வரராக இருக்கட்டும், காட்டேரியா இருக்கட்டும், இல்லைனாக்கா காளியா இருக்கட்டும், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகரை கும்பிடணும். தனுசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர். மகரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய எல்லையில் எல்லை தெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர். கும்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர். மீனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வ கோயிலில் விநாயகரை கும்பிடணும். அந்த விநாயகரை எப்படி கும்பிடணும்? நீங்கள் இந்த உலகத்துக்கு உங்கள் தாயோட கர்ப்பவாசல்லேருந்து வெளியில் வந்த நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். கர்மாவை கழிக்கணுமா? நீங்கள் பிறந்த திதியில் போய் வழிபாடு பண்ணுங்க. நான் வெற்றி பெறணும், இந்த தடையெல்லாம் நீங்கி நல்ல வேலையில் பொறுப்பாக உட்காரணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு போய் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். இப்போது சில பேருக்கு வந்து குறிப்பிட்ட ஜாப் தான் வந்து வேணும்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கவே கிடைக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில பேர் வந்து இந்த டாக்டர் லைன் படிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த டாக்டருக்கான வேலையே பார்க்காம ஹவுஸ் ஒய்ஃபாக உட்காந்துருப்பாங்க. இது மாதிரி படித்த வேலைக்கு உண்டான ஜாப் கிடைக்காத ஜாதகம்ன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதான் அவங்க ஜாதகத்தில் வந்து இப்போ டாக்டர் படிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சூரியன், செவ்வாய், கேது இந்த 3 கிரகம் தொடர்பு கொண்டுச்சுன்னா டாக்டர் குறிப்பிட்ட பாவத்தோட. ஸோ அது அமைஞ்சு அது வந்து 6, 8, 12ஆவோ இல்லைனாக்கா திதி சூன்யத்துலேயோ போய் உட்காந்துருச்சுன்னா அவங்க படித்த படிப்பு அவங்களுக்கு பிரயோஜனம் தராது. இதுதான் கான்செப்ட். அப்போ ஹாரோஸ்கோப் பார்க்கும்போதே நம்ம சொல்லிடலாம், இது வந்து இந்த பொண்ணு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கும், இல்லை இந்த பையன் வந்து ஒரு ஜாப்ல கான்ட்ராக்டில் தான் வேலைக்கு போவான், இந்த டாக்டர்ன்றது அவனுக்கு செட் ஆகாதுன்றத சொல்லி. சிலர் வந்து அஸ்ட்ராலஜி பார்க்க வழக்கம் இல்லாதவங்க படிக்க வச்சுட்டு நல்ல காசு செலவு பண்ணி படிக்க வச்சுட்டு வீட்டில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ 40 வயசு வரைக்குமே சில பேர் ஸ்ட்ரகிள் பண்ணி நம்மலாம் பார்த்துருக்கோம். 25 வயசுக்குள்ளேயே ஒரு நல்ல வேலையில வந்து உட்காந்துடுறாங்க மக்கள். ஆனால் சில பேர் 35-40 வயசுக்கு மேலே தான் கரெக்டான ஜாப்லேயே போய் உட்காருவாங்க. அது யாரெல்லாம்? அதாவது ஒரு ஜாதகத்துல ராகு கேது பிடிக்குள்ள நவகிரகங்கள் உட்கார்றது கால சர்ப தோஷம். ஃபார் எக்ஸாம்பிள் ராகு வந்து மேஷத்துல இருக்கு, கேது வந்து ராகு எங்க நிற்கிறாரோ நேர் ஆப்போசிட்ல தான் கேது இருப்பாரு. அப்போ ராகு மேஷத்துல இருக்கு அப்படின்னாக்கா நேர் ஏழில் கேது இருக்கும். அப்போ மீனம், கும்பம், மகரம், தனுசு, விருச்சகம் இதுக்குள்ள இருக்கிற கிரகங்கள்லாம் கால சர்ப தோஷம். இதே வந்து ரிஷபத்துலேருந்து துலாம் வரைக்கும் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் கால சர்ப யோகம். இதான் விஷயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ பில்கேட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு சின்ன வேலையில் செஞ்சுட்டு இருந்தார். 36 வயதுக்கு மேலே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி உலக அளவில் புகழ் பெற்றார். அவர் ஜாதகத்தில் கால சர்ப தோஷத்தில் பிறந்திருக்காரு. ஸோ இந்த தோஷ அமைப்பில் பிறந்திருக்கிறவங்க எல்லாருமே அந்த 35 வயசு வரைக்கும் ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன தடைகள், தனக்குன்னு வேலை செய்யும் போது கிடைக்காது, 2 நாள் கழிச்சு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே சொல்லக்கூடிய, அவங்களுக்கு நம்ம ஜாதகம் பார்த்தாலே சொல்லக்கூடியது என்னென்னா 35 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுங்க, 35 வயசுக்கு மேலே அவன் செட்டில் ஆகிடுவான். வரலாறு, அதாவது அவங்களோட வம்சத்துலேயே இல்லாத அளவுக்கு அவங்க சம்பாதிப்பாங்க. ஆனால் 35 வயசு வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாது. என்னென்ன வார்த்தைகள் அவங்களுக்கு அவமானமோ அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அலைச்சல் அதிகமாக இருக்கும், பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஒரு முகத்தில் பொலிவு இருக்காது. ஏன்னா ராகு கேது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, சுருட்டி ஒரு மூலையில் உட்காந்துரும். ஒரு சாப்பாடு சாப்பிட்டுச்சுன்னா அது வந்து 18 நாள்லேருந்து 25 நாள் ஆகும் செரிமானம் ஆகிறதுக்கு, அப்படியே தான் உட்காந்துருக்கும். அதே போல தான் ஒரு ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் காலசர்ப்ப யோகத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் அணு கூட அசையாது. இதுதான் வந்து அந்த தோஷத்துக்கான விஷயம். 35 வயசுக்கு மேலே நல்லா ஹிட் ஆயிட்டா, பின்னாடி இப்போ 35 வயசுல தான் கல்யாணம் ஆச்சு, உடனே குழந்தை பிறந்து நல்லா செட்டில் ஆயிட்டா, யோகம் அடிச்சிருச்சு அப்படின்வாங்க. அதெல்லாம் இதுதான். இப்போ வேலை வந்து சொன்னீங்க இல்லையா, சில பேருக்கு மீடியால ஜாப் கிடைக்கும். ஸோ எந்தெந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து மீடியால வேலை கிடைக்கும்?
ஸோ மீடியான்னு சொல்லும்போது 12 பாவங்களில் 3வது பாவம் மீடியா, கம்யூனிகேஷன், இந்த சார்ந்த விஷயங்கள். இதே 12 ராசிகளில் காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம், இந்த ராசிகளில் பிறந்தவங்க, இந்த ராசியை லக்கணமாக கொண்டவங்க, இந்த ராசியில் தசாநாதன் நிற்கிறவங்க புதுசாக டக்குன்னு மீடியாக்குள்ளே வர்றது. ஸோ இந்த அமைப்பில் ஒருத்தர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக மீடியாவில் வருவாங்க. அதே போல் ஒரு ஜாதகத்தில் 3ஆம் பாவம் கம்யூனிகேஷன், மீடியான்னு சொன்னேன். அந்த கிரகம் லக்னத்தில் இருந்தாலும் சரி, மீடியாக்கான பிளானட் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். ஒரு ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க மீடியாக்குள்ளே அந்த தசாபுத்தி காலமாவது வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கோவில் சொன்னீங்க, இதுக்கு ஏதாவது சிம்பிளான பரிகாரம் இருக்கா? என்ன வேலையாக இருக்கலாம் அவங்க தேடுறது, ஏதாவது ஒரு சிம்பிள் பரிகாரம்? தாராளமாக இருக்குது. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மீடியாவில் இருக்காங்கன்னா ஒரு தகவலை வந்து சொல்லக்கூடியது தான் கம்யூனிகேஷன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ நாலேஜாக இருக்கக்கூடியது, ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா மீடியாக்குள்ளே போனால் தான் கிடைக்குது. அப்போ மீடியாவில் வந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அநாத ஆசிரமத்தில் இருக்க குழந்தைகளுக்கு போய் ஒரு தகவல், ஒரு பாடம் நடத்தலாம். இது வாழ்வியல் பரிகாரம். இல்லைங்க என்னாலாம் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு இருக்காங்கன்னா, புதனுடைய நவரத்தின கல்லான மரகத பச்சம், அந்த கல்லை மோதிரமாக போடலாம். ஜேடு, செமிபீஷியஸ் ஸ்டோன் சொல்லக்கூடிய ஜேடு, கிரீன் அவெஞ்சர், இதெல்லாம் போடுறது சக்ஸஸ் தரும். அதுவும் முடியாது அப்படின்னாக்கா புதனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது பறவைகளுக்கு உணவு கொடுக்கலாம். இது நிறைய விஷயத்த மாற்றி கொடுக்கும். மீடியாவில் ஒரு சக்ஸஸ் ப்ராசஸ். ஏன்னா பறவைக்கு சாப்பாடு போட்டால் நாளைக்கே வேலை கிடச்சிடுமா, நாளைக்கே புகழ். ஒரு விஷயத்த உருவேற்றணும். ஒரு ஃபோன் எம்டி ஆயிடுச்சுன்னா 100 சார்ஜ் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிற மாதிரி அந்த பறவைகளுக்கு உணவு போட்டுக்கிட்டே வரும்போது 90 நாளில் இதோட அந்த பாதையோட தொடக்கம் ஆரம்பிச்சு கொடுக்கும்.